இன்றைய தினம் எண் நாளில் பிறந்தவர்களுக்கான குணங்கள், அதிர்ஷ்டங்கள் மற்றும் சவால்கள் என்பதை பார்க்க போகின்றோம். இந்த எண் பொதுவாக ராகு கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. இந்த எண்ணில் பிறந்தவங்க மிகவும் தனித்துவமானவர்கள். அவர்கள் சாதாரணமான வாழ்பவர்கள் அல்ல. வாழ்க்கையில் வேறுபட்ட பாதையை தெரிவு செய்ய விரும்புகிறவங்க. முதல்ல இவர்களுடைய பலன்களை பார்ப்போம். எண் நாளில் பிறந்தவர்களுக்கு பேசும் திறன் மிக அதிகம். அவர்கள் எங்கிருந்தாலும் வீட்டில், நண்பர்களுடன் அல்லது பொதுமக்களிடத்தில் தங்களது பேச்சால் அனைவரை ஈர்க்க முடியும். மக்கள் இவர்களை சுற்றி கூடுதலாக எப்பவும் இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். ஒரு விஷயத்தை சொல்வதிலும் பகிர்வதிலும் அவர்கள் முழு மனதுடன் ஈடுபடுவார்கள். அவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். ஆனா ஒவ்வொரு பலத்திற்கும் ஒரு பலவீனம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு பலவீனம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இவர்களில் மிகப்பெரிய குறை ரகசியங்களை காக்க முடியாதது. அவர்கள் தங்களது திட்டங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து விடுவாங்க. இதனால் சில நேரங்களில் அவர்கள் சொன்னதை மற்றவர்கள் பயன்படுத்தி முன்னேறி விடுவாங்க. அதனால் நாளில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் எல்லோரிடமும் பகிர வேண்டாம். அதே மாதிரி இப்போது இவர்களின் வாழ்க்கையில் வரப்போகிற சவால்களை பார்ப்போம். 4, 13, 22, 31 ஆகிய திகதிகளில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கலாம் என்று கூறப்படுகின்றது. நம்பிய நண்பர்கள், சுற்றத்தார்களாலும் சிக்கல் வரலாம். இந்த எண்ணில் பிறந்தவர்கள் சுதந்திரத்தை மிகவும் விரும்புவாங்க. யாரிடம் கட்டுப்பட்டு இருக்க விரும்ப மாட்டாங்க. இதனால் வேலை செய்யும் இடங்களிலும் மேலதிகாரிகளுடனும் கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். பல நேரங்களில் நான் என்னாலேயே செய்வேன் என்ற மனப்பான்மை அவர்களிடம் இருக்கும். இது சில சமயங்களில் முன்னேற்றத்துக்கு உதவினாலும் சில சமயங்களில் தடையாகவும் மாறும். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னால், இவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகம். ஒரு முறை ஒரு இலக்கை தீர்மானித்தால் அதை அடைய அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். இவர்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் இருந்து மற்றவர்களின் ஆலோசனைகளையும் ஏற்று திட்டமிட்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற முடியும். இறுதியாக ஒரு முக்கியமான குறிப்பு நினைவில் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணால் மட்டுமே தீர்மானிக்க முடியாது. உங்களது முயற்சி, உழைப்பு மற்றும் சரியான முடிவுகள் தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். நன்றி.